இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. பல்வேறு சோதனைகள் நடத்தியிருந்த நிலையில் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பாட்டிலுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக வசூல் செய்தது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மதுவாலை நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் 30 வரை கூடுதலாக வசூல் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தொடர்புடைய டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாக இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மதுவாலை நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். அமலாக்கத்துறையின் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது டாஸ்மாக் ஒப்பந்ததாரர்களுடைய அலுவலகங்கள், அதே போன்று தமிழகத்தின் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த சோதனைகள் தற்பொழுது டெல்லியில் இருந்து அமலாக்கத்துறை செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தி குறிப்பில் டாஸ்மாகில் கணக்கில் காட்ட முடியாத 1000 கோடி ரூபாய் வரை இவர்கள் பணம் புழக்கத்தில் இருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் கொள்முதல் ஒப்பந்ததாரர்கள் இடையே நடைபெற்ற இந்த சோதனையில் டிரான்ஸ்பர் செய்வது, அதே போன்று டெண்டர் கொடுத்து ஒப்பந்தம் போடப்பட்டது தொடர்பாகவும் முறைகேடு ஏற்பட்டிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார் லைசன்ஸ், அதே போன்று மதுபான ஆலைகளுக்கு லைசன்ஸ் வழங்குவது தொடர்பிலும் இவர்கள் முறைகேடு நடத்திருப்பதும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை வசூலித்திருப்பதும் இந்த சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு முறைகேடுகள் இவர்கள் டாஸ்மாக் அலுவலகங்களில் ஏற்படுத்தியிருப்பதும், அதே போன்று ஒருவருக்கு பணியிட மாற்றம் செய்வது, டிரான்ஸ்பர் உள்ளிட்ட பல்வேறு அனைத்து இந்த துறையில் அதிகப்படியான ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. முரளி, தற்போது இந்த முறைகேடு அம்பலமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு? அது பற்றிய விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே தெரிவித்தது போல டாஸ்மாகில் இவர்கள் அதிகப்படியான ஊழல் நடைபெற்றதை தொடர்ந்துதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பணியிட மாற்றம், அதே போன்று பார் லைசன்ஸ் உள்ளிட்டவையும் வழங்குவதற்கு லஞ்சம் பெறப்பட்டதும் இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மது பாட்டில்களின் நிறுவனங்களிலிருந்து குடோனுக்கு எடுத்து செல்வதிலும் முறைகேடு நடந்திருக்கிறது. குறிப்பாக ஏலத்தில் எடுக்கக்கூடிய காலக்கெடு முடிவதற்குள் டிடி வழங்காமலேயே இவர்கள் அந்த சலுகையை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுபாட்டில் கொண்டு செல்லும் போக்குவரத்து ஒப்பந்தத்திலும் 100 கோடி ரூபாய் முறைகேடு. ஒவ்வொரு துறையிலும் 100 கோடி ரூபாய் என கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வரை இவர்கள் இந்த முறைகேடில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக PMLA என்கிற சட்டத்தில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அடுத்து இதற்கு அடுத்தபடியாக இதற்கான தொடர்புடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடு அனைத்தும் அவருடைய துறையின் கீழ் வருகின்ற காரணத்தினால் அடுத்த கட்டமாக அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த செய்தி குறிப்பில் வெளிவந்ததை போல தமிழகம் முழுவதும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இவர்கள் இந்த டாஸ்மாக் தொடர்பான இடத்தில் ஊழல் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் இதே போன்று முறைகேடு செய்து தொடர்பாக 1 வருடத்துக்கு மேலாக சிறையில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். இதற்கு அடுத்தபடியாக அமலாக்கத்துறை தற்பொழுது இந்த டாஸ்மாக் ஒப்பந்ததாரர்கள், அதே போன்று டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களிலெல்லாம் சோதனை மேற்கொண்டு தற்பொழுது செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக இதன் துறை ரீதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்த இருப்பதாகவும், அவர்களுக்கு சம்மன் வழங்கி
அவர்கள் உரிய விளக்கம் அளித்திருந்த பிறகு அடுத்த கட்டமாக அமைச்சருக்கும் சம்மன் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்தே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, இப்ப இந்த பணம் எல்லாமே முறைகேடாக வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் அரசு கருவூலத்திற்கு வந்ததா? அந்த மாதிரியான குற்றச்சாட்டு ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கா அந்த அறிக்கையில்? நிச்சயமாக, அதாவது இந்த பணப்புழக்கத்தை பொறுத்தவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு புகாராக எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 3 நாட்களாக சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் தான் இந்த PMLA என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பணம் நிச்சயமாக அரசு கருவூலத்தில் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏற்கனவே சொன்னது போல இந்த பாட்டைகளுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை இவர்கள் கூடுதலாக வசூலித்தது. அதே போன்று இந்த துறையில் டாஸ்மாக் துறையில் இவர்கள் பணியிட மாற்றம் செய்வது, அரசு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது, இது போன்ற ஒவ்வொரு துறையிலும் இவர்கள் இந்த முறைகேடு செய்திருப்பதை இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த முறையற்ற பணங்கள் அனைத்தும் நிச்சயமாக அரசு கருவூலத்திற்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இந்த பணம் எல்லாம் எங்கு சென்றிருக்கிறது, இவர்கள் யார் யாரெல்லாம் இந்த தொடர்பில் இருக்கின்றார்கள், அரசு அதிகாரிகளுக்கு இதில் என்னென்ன பங்கு இருக்கிறது, எந்தெந்த அரசு அதிகாரிகள் எந்தெந்த IAS அதிகாரிகள் இதில் ஏற்கனவே முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கடந்த 4 ஆண்டுகளில் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போன்று ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்களுக்கும் சம்மன் வழங்கப்படும் என அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த முறைகேடு, அதே போன்று இந்த டாஸ்மாக் தொடர்பான அதிகாரிகள் அவர்களுக்கும் சம்மன் வழங்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறைகேடாக வந்த பணம் நிச்சயமாக அரசு கருவூலத்தில் வந்திருக்க வாய்ப்பில்லை என்பது அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாகவும் தொடர் விசாரணைகள் நடத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கணக்கில் வராமல் அதிக அளவிலான மது பாட்டில்கள் உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இது யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என தெரிய வந்திருக்கிறதா? அதுவும் முக்கிய அதிகாரிகளுக்கு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கக்கூடும் முரளி? நிச்சயமாக, அதாவது இந்த 3 நாள் நடைபெற்ற சோதனையில் ஒவ்வொரு நிறுவனம், அதாவது திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவருக்கு சொந்தமான ஒப்பந்த ஆலைகள், அதே போன்று கேர்ள்ஸ் நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் SNJ என்று சொல்லக்கூடிய நிறுவனம், இந்த 3 நிறுவனங்களும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் மூலமாக தான் கொள்முதல், இந்த டாஸ்மாக் கொள்முதல் ஒப்பந்த அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது. இதில் அரசு டெண்டர் ஒதுக்கும் பொழுது அதிகப்படியான முறைகேடுகள் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் மூலமாகவும் பல்வேறு தரப்பிலும் புகார்கள் எழப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. ஆகவே அப்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் அப்பொழுது பணியில் இருந்த IAS அதிகாரிகள், அதே போன்று டாஸ்மாக் கூடிய டைரக்டர், இயக்குனர் என்று சொல்லக்கூடிய டைரக்டர், அதே போன்று அப்பொழுது இருக்கக்கூடிய இணை இயக்குனர், இது போன்ற பல்வேறு அதிகாரிகளும் இந்த அமலாக்கத்துறை சோதனையில் உள் வருவார்கள். அந்த ஒப்பந்தத்தில் யார் யாரெல்லாம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் எந்தெந்த அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், இது போன்ற திமுகவின் முக்கியமான அமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒப்பந்த ஆலைகளுக்கு யார் யாரெல்லாம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். ஆகவே அனைத்து விதமான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் ஓய்வு பெற்றிருந்தாலோ அல்லது தற்பொழுது பணியில் இருந்தாலோ அவர்களுக்கு சம்மன் வழங்கப்படும். அந்த சம்மன் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்படும். இதற்கு அடுத்தபடியாக முறைகேடு தொடர்பாகவும் தொடர் விசாரணை நடத்தப்படும். அதற்கு அடுத்தபடியாக தான் அவர்களுடைய விசாரணை நடத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்த செய்தி குறிப்பில் வெளிவந்ததை போல 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த முறைகேடு நடந்திருப்பது, அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் 100 கோடி ரூபாய் என இவர்கள் பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்படும் எனவும் செய்தி குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப GST பேன் நம்பர் இல்லாமல் பார் டெண்டர் இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. அதே போல நீங்க குறிப்பிட்டது மாதிரி சில நிறுவனங்கள் நடத்தப்பட்ட சோதனையில இந்த பல்வேறு முறைகேடுகள் வெளிவந்திருக்கு. இப்ப இதை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களிலும் இது போன்ற சோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏனென்றால் இந்த மது உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அது பற்றிய தகவல் இருக்கா? நிச்சயமாக, அதாவது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நடத்தப்பட்ட இந்த 3 நாட்கள் சோதனையில் அரசுக்கு சொந்தமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய SNJ நிறுவனம், அந்த ஜெயமுருகன் நிறுவனம், அதே போன்று திமுக MP ஜெகத் ரட்சகன் அவருக்கு சொந்தமான நிறுவனம்,
அக்கா டிஸ்டிலிஸ், அதே போன்று கேர்ள்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடத்தில் தான் இந்த சோதனைக்கு நடத்தப்பட்டது. இது இல்லாமல் மற்ற நிறுவனங்களிடையே சோதனைகள் நடத்தப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அரசுக்கு சொந்தமாக, அதாவது அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்ததாரர்கள் அவர்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்கள், அதே போன்று இந்த மதுபான ஆலைகள், இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதில்தான் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஏற்கனவே அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இதனுடைய தலைமை அலுவலகம் எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜர் மாளிகையில் 4வது மாடியிலும் 5வது மாடியிலும் தலைமை அலுவலகமாக செயல்படுகிறது. அந்த அலுவலகத்தில் தான் மொத்தமாக ஆவணங்கள் அனைத்துமே அந்த இடத்தில் தான் வைக்கப்படுகிறது. அந்த ஆவணங்களை அனைத்துமே அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு ஒரு டெண்டர் ஒதுக்கீடு செய்யும் பொழுது இவ்வளவு தொகை நிர்ணயம் செய்கிறது. அந்த தொகையை தாண்டி இவர்கள், அந்த ஒப்பந்ததாரர்கள் அதனை கையில் எடுப்பார்கள். முறையாக பொதுவெளியில் போடக்கூடிய அந்த ஒப்பந்தம் போடப்படாமல் இவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. அது போன்று இதில் எவ்வளவு கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள். இது போன்று தனித்தனியாக ஒவ்வொரு துறையிலும், டாஸ்மாகில் மட்டுமே பல துறைகளில் இவர்கள் முறைகேடு நடந்திருப்பதை தற்பொழுது அமலாக்கத்துறை உறுதி செய்திருக்கிறது. இதனை அடுத்து அப்பொழுது இருந்த அந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த ஊழலில், அதே போன்று முறைகேடு தொடர்பாக இருக்கக்கூடிய இடங்களில் அனைத்து அதிகாரிகளிடமும் தொடர் விசாரணைகள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் இன்னும் பல சோதனைகள் நடத்த இருப்பதாகவும் அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த சோதனை முடிவில் தான் இவர்கள் இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள், மேலும் எவ்வளவு கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இவர்களுக்கெல்லாம் முறையாக சம்மன் வழங்கப்பட்டு அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்ட பிறகுதான் யார் யார் எந்தெந்த துறையில் இவர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறார்கள், அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களிடம் தொடர்ச்சியாக சம்மன் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் எனவும் அதிகாரிகள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.